ஹலோ வேஸ் ஐபர்குளம் கிர்கிஸ்தானின் இந்த பரந்த மற்றும் அணுக முடியாத பகுதியை உலக வரைபடத்தில் நாம் பார்க்கும்போது கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு புவியியல் சுவர் எழுவதை காண்கிறோம். மனித நாகரிகத்தின் எல்லை கிட்டத்தட்ட முடிவடையும் இந்த இடத்துல இருக்கிறது. இதுதான் அந்த பகுதி. இயற்கை அதன் மிக கடுமையான பக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. மரங்கள் இல்ல, விவசாயத்தின் அறிகுறிகள் இல்ல, நிரந்தர குடியிருப்புகளும் இல்ல. சுற்றிலும் வறண்ட தரிசான பனிநிலம். இங்குள்ள பலத்த காற்று ஒரு நபரின் திறந்த தோலை சில நிமிடங்கள்ல மரத்து போக செய்யும் திறன் கொண்டது. இந்த ஆபத்தான மற்றும் பாரடைஞ்ச பகுதியில யாராவது சிக்கிக்கொண்டா உயிர் பிழைப்பதே பெரிய சவாலாகிடும். இந்த அமைதிக்கும் ஆபத்துக்கும் மத்தியில ஒரு சிறிய குடும்பம் தங்கள் உயிருக்காக போராடுவதை காணலாம். வெளியுலகுக்கு அணுகல் இல்லாத இந்த அடர்ந்த தனிமையில இந்த குடும்பம் தனியாக உள்ளது. இந்த குடும்பத்தின் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு சமூக எல்லையை கடந்து ஒவ்வொரு இரவும் சொல்லப்படாத பாலியல் பிணைப்பாக மாறுகிறது. அவர்களின் பாலியல் சங்கமம் அமைதியான இரவுகள்ல குளிரை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு உடல் தேவையாக மட்டுமில்லாம ஒருவருக்கொருவர் வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரே வழியாகவும் மாறுகிறது. இந்த வறண்ட நிலத்திலும் கூட உடல் உறவின் மூலம் அவர்கள் வாழ்வின் அரவணைப்பை உணர்கின்றனர். தலைநகரான பிசக்கிலிருந்து இந்த இடத்தை அடைய 3 மணி நேரம் மட்டுமே ஆகும். ஆனா உண்மையான தூரம் ஒருவேளை பல கிலோமீட்டர்களை மறைந்திருக்கும். மாறாக வானிலை மற்றும் சூழ்நிலைகளுக்கு இடையிலான வேறுபாட்டில் மறைந்திருக்கிறது. நகரத்தின் கண்ண பறிக்கும் சூழல் மங்கும் போது தார் சாலைகளும் வேகமாக மறைந்துவிடும். இங்கிருந்து வாகனம் ஓட்டுவது ஆபத்தானது. அருகில் எந்த மனித நடமாட்டமோ கண்ணுக்கு தெரியாது. வீடுகள் இல்ல, கடைகள் இல்ல, வாகனங்கள் இல்ல. இங்கே ஏதேனும் தவறு நடந்தா உதவிக்கு அழைக்க வழி இல்லாத ஒரு பகுதி. இங்கே மக்கள் முற்றிலும் தங்களை தாங்களே சார்ந்திருக்கிறார்கள். இந்த மலைகளுக்கு மத்தியில ஒரு எளிய குடி செத்திருக்கிறது. வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு தற்காலிக கட்டிடம் போல தெரிகிறது. ஆனா உள்ளே ஒரு முழு குடும்பமும் வாழ்கிறது. இதுதான் அவர்களின் வீடு. மின்சாரம் இல்ல, தண்ணீர் குழாய் இல்ல, எரிவாயு இணைப்பு இல்ல, அலைபேசி தொடர்பு கூட இல்ல. வெளி உலகத்துடனான அவர்களின் தொடர்பு கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர்களிடம் இருப்பவை அனைத்தும் அவர்களின் கைகளின் கடின உழைப்பையும் சுற்றியுள்ள இயற்கை வளங்களையும் மட்டுமே சார்ந்துள்ளது. மாலையில வெப்பநிலை கடுமையாக குறையும் போது இந்த வீட்டின் உண்மையான நிலை வெளிப்படுகிறது. முழு குடும்பமும் வசிக்கும் ஒரே ஒரு அறை மட்டுமே உள்ளது. தனி அறைகளோ யாருக்கும் தனிப்பட்ட இடமோ இல்ல. தரையில தடிமனான போர்வைகளும் மெத்தைகளும் விரிக்கப்பட்டு அனைவரும் ஒரே வரிசையில ஒன்றாக உறங்குகிறார்கள். இங்கே வசதிக்கான வரையறை வேறு. கிடைக்கும் எந்த இடமும் போதுமானது. குளிரிலிருந்து தப்பிக்க அனைவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கிறார்கள். ஏனெனில் உடல் வெப்பமே உச்சக்கட்ட ஆறுதல். மின் விளக்கு ஒரு கனவாக இருக்கும். இந்த இருளிலும் குளிரிலும் கணவன் மனைவி உறவு ஒரு தனித்துவமான அரவணைப்பு கொண்டுள்ளது. இரவு ஆழமாகி வெப்பநிலை 0க்கு கீழே குறையும் போது அவர்களுக்கிடையேயான தூரம் மறைந்து விடுகிறது. குளிரிலிருந்து கூலிங்கிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டு உறங்குகிறார்கள். மேலும் இந்த நெருக்கம் ஒரு சொல்லப்படாத அன்பை மறைக்கிறது. அவர்களுக்குள்ள வார்த்தைகள் இல்லை. கணவனின் சூடான மூச்சு மனைவியின் குளிர்ந்த முதுக இதமாக்குகிறது. இது ஒரு தேவை மட்டுமல்ல, இந்த வறண்ட நிலத்துல ஒன்றாக இருப்பதுதான் அவர்களின் மிகப்பெரிய ஆறுதலும் பிணைப்பும் ஆகும். அறைக்கு வெளிச்சம் தர எரிவாயு விளக்குகள் பயன்படுத்தப்படுது. வெளிச்சம் மிகவும் மங்கலாக இருந்தாலும் அது அவர்களுக்கு போதுமானது. ஒரு சிறிய ஜெனரேட்டரும் உள்ளது. ஆனா இங்கு டீசல் எளிதில் கிடைக்காதால அது எல்லா நேரமும் பயன்படுத்தப்படுவதில்லை. டீசல் எடுக்க பல கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். எனவே அது மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தப்படுகிறது. இரவில வெளிப்புற வெப்பநிலை 0க்கு கீழே குறையும் போது உள்ளே எஞ்சியிருக்கும் கொஞ்ச நெஞ்ச வெப்பத்தையும் பாதுகாக்க வீடு முழுவதும் மூடப்படுகிறது. காலை வந்தவுடன் முழு குடும்பமும் தாமதமின்றி தங்கள் வேலைகள்ல இறங்குகிறது. நாள் இங்கே ஓய்வுடன் தொடங்காம பொறுப்புடன் தொடங்குது. முதல்ல படுக்கைகள் சரி செய்யப்படுது. ஏனெனில் எல்லாவற்றையும் ஒரே அறையில ஒழுங்காக வைத்திருப்பது அவசியம். பிறகு குடும்பத் தலைவர் விறகு சேகரிக்க வெளியே செல்கிறார். இந்த விறகு தான் அவர்களின் மிக முக்கியமான பலம். ஏனெனில் அது வீட்டை சூடாக்குகிறது. உணவு சமைக்க விறகால அடுப்பில் நெருப்பை மூட்டிய பிறகு அவர் ஒரு சிறப்பு சடங்கை பின்பற்றாரு. அவர் உலர்ந்த ஜூனிபர் செடியை எரித்து அதன் புகையை அறை முழுவதும் பரப்புறாரு. இது வெறும் பழக்கம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையும் கூட. இந்த புகை வீட்டை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்து எதிர்மறை ஆற்றலை நீக்கிறது என்று அவர் நம்புறாரு. இந்த பாரம்பரியம் அவரது முன்னோர்களிடமிருந்து வழி வழியாக வந்துள்ளது. இன்றும் அதே தீவிரத்துடன் பின்பற்றப்படுகிறது. இந்த புகைக்கு ஒரு நடைமுறை பயணம் உண்டு. அது பூச்சிகளை விரட்டுகிறது மற்றும் அறையிலிருந்து துர்நாற்றத்தை நீக்கிறது. அந்த வீட்டின் குழந்தைகள் கல்வி என்பது புத்தகங்களை பற்றியதல்ல, மாறா அனுபவத்தை பற்றியது என்ற சூழலில் வளர்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கு செல்வதில்லை. அவர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. ஆனா தங்கள் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான திறன்களை அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர். விலங்குகளை கையாளுதல், வானிலையை புரிந்து கொள்ளுதல் மற்றும் மலைகள்ல வழி கண்டுபிடித்தல் அவர்களின் முழு வாழ்க்கையும் இந்த வரையறுக்கப்பட்ட வட்டத்துக்குள்ள சுழல்கிறது. அவர்களுக்கு நண்பர்களோ இந்த டிஜிட்டல் உலகில வேறு யாருமோ இல்லை. அவர்களின் சமூக வாழ்க்கை அவர்களது குடும்பத்துடன் மட்டுமே சுருங்கிவிட்டது. வீட்டின் தாய் நாள் முழுவதும் தொடர்ந்து வேலை செய்கிறார். அவர் காலையில தேநீர் தயாரிக்கிறார். இது இந்த குளிரான காலநிலையில மிகவும் அவசியம். இங்கே தேநீர் என்பது வெறும் பானம் மட்டுமல்ல, உடலை கதகதப்பாக வைத்திருக்க உதவும் ஒரு வழி. காலை உணவு பொது
பொதுவாக இறைச்சி சூப் மற்றும் நூடுல்ஸ் கொண்டிருக்கும். இந்த பகுதியில எதையும் பயிரிட முடியாததால காய்கறிகளும் பழங்களும் இங்கு கிட்டத்தட்ட இல்ல. எனவே அவர்களின் முழு உணவும் விலங்குகளையே சார்ந்துள்ளது. இறைச்சி, பால் மற்றும் அவற்றின் பொருட்கள் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது. இந்த குடும்பம் பல்வேறு வகையான விலங்குகளை வைத்திருக்கிறது. பசுக்கள், குதிரைகள், ஆடுகள், ஒட்டங்கள் மற்றும் கோழிகள். இந்த விலங்குகள் அவர்களின் உணவு மட்டுமல்ல, அவர்களின் முக்கிய வருமான ஆதாரமாகும். அவர்கள் அவற்றை வளர்த்து பால் கறந்து பணம் சம்பாதிப்பதற்காக அவ்வப்போது விற்கிறார்கள். இங்கே ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு விலை உண்டு. அதை பராமரிப்பது மிகவும் முக்கியம். ஒரு விலங்கு நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது இறந்தாலோ அது முழு குடும்பத்தையும் நேரடியாக பாதிக்கிறது. காலை உணவுக்கு பிறகு அன்றைய நாளில் மிகவும் கடினமான பணி தொடங்குகிறது. குடும்பத் தலைவர் தனது மகன்களை அருகிலுள்ள ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறார். அங்கு அவர்கள் டீசல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வர வேண்டும். இந்த பயணம் எளிதானது அல்ல. அவர்கள் பல கிலோமீட்டர்கள் தூரம் பயணிக்க வேண்டும். மேலும் பாதை நேராக இல்லை. அங்கு செப்பனிடப்பட்ட சாலையில், அதாவது எந்த நேரத்திலும் மாறக்கூடிய மலைப்பாதைகள் மட்டுமே உள்ளது. அவர்கள் குதிரையில பயணிக்கிறார்கள். ஏனெனில் அதுவே மிகவும் நம்பகரமான போக்குவரத்து முறையாகும். அவர்களிடம் வரைபடங்களோ அல்லது நவீன உபகரணங்களோ இல்ல. அவர்கள் அனுபவத்தின் மூலம் வழியை கற்றுக்கொள்கிறார்கள். மலைகளின் வடிவம், ஆறுகளின் திசை மற்றும் நிலவரப்பின் தன்மைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் வழி தவறினா உதவி கேட்க அவர்களுக்கு வழி இல்லை. எனவே ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். குழந்தைகள் இந்த ஆபத்தான பயணத்தை தொடங்கும் போது குடும்பத்தின் மற்றவர்கள் தங்கள் சொந்த வேலைகளை மும்மரமாக இருக்கிறார்கள். தாய் விலங்குகளிடமிருந்து பால் கறக்கிறார். ஆண் அவற்றை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்றாரு. நாள் முழுவதும் இது தொடர்கிறது. சமைப்பது, தண்ணீர் கொண்டு வருவது, விலங்குகளை பராமரிப்பது மற்றும் வீட்டை நிர்வகிப்பது ஓய்வு நேரமே இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு கணமும் வேலையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல வாழ்வது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு தொடர்ச்சியான போராட்டம். ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை கொண்டு வருகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த குடும்பம் இப்படிதான் வாழ்கிறது. இது அவர்களுக்கு இயல்பானது. இதுதான் அவர்களின் யதார்த்தம். நண்பகல்ல சூரியன் இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கிறது. ஆனா இங்கே கோடைக்காலம் என்பது குளிர் அவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்பதை மட்டுமே குறிக்கிறது. வெப்பநிலை அரிதாகவே -5 முதல் 2 டிகிரி வரை அடைகிறது. இருப்பினும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தடிமனான ஆடைகளை அணிகிறார்கள். ஜாக்கெட்டுகள், தொப்பிகள் மற்றும் கம்பளி காலுறைகள். ஏனெனில் இந்த உயரத்துல வானிலை மாறக்கூடும். வீட்டுக்கு வெளியே விலங்குகள் கட்டப்பட்டிருக்கும் ஒரு திறந்த வெளி உள்ளது. சூரியன் உதித்தவுடன் குடும்ப தலைவர் அவற்றை மேய்ச்சலுக்கு வெளியே அழைத்து செல்றாரு. இந்த வேலை எளிதானது அல்ல. மலைகள்ல புல் மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே விலங்குகளை வெகு தொலைவுக்கும் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. அவற்றுக்கு ஏற்ற இடம் கிடைக்காவிட்டால அவ பலவீனமடைய தொடங்கும். இது அவற்றின் வாழ்க்கையில பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். முக்கியமாக இது குடும்பத்தின் உணவு மற்றும் வருமானத்தை நேரடியாக பாதிக்கிறது. இதற்கிடையில் வீட்டின் பெண்மணி தன் வேலையில மும்மரமா இருக்கிறார். அவள் ஒவ்வொரு விலங்கையும் ஒவ்வொன்றாக பால் கறக்கிறார். அதிகாலையில் குளிரான கைகளுடன் இதை செய்வது எளிதல்ல. ஆனாலும் அவள் சோர்வின்றி தொடர்ந்து வேலை செய்கிறாள். அவள் முகத்துல சோர்வு தெளிவாக தெரிகிறது. ஆனா அவள் நிறுத்துவதில்லை. அவள் வேலை செய்யும் போது குடும்ப தலைவர் சில சமயங்கள்ல அவளை தூரத்திலிருந்து பார்க்கிறார். அவளுக்குள்ள சினிமாத்தனமான உரையாடலோ மேலோட்டமான காதலோ இல்ல. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான புரிதல் இருக்கிறது. அது வார்த்தைகள் இல்லாம புரிந்து கொள்ளப்படும் ஒன்று. இத்தகைய கடினமான வாழ்க்கையில அவர்களை ஒன்றாக வைத்திருப்பது இந்த சிறிய பார்வைகள் தான். அவர்களுடைய திருமணம் ஒரு வழக்கமான நகரத்து காதல் கதையை போல இருந்திருக்காது. ஆனா காலப்போக்கில வளர்ந்த பந்தம் மிகவும் ஆழமானது. இங்கே அன்பு வார்த்தைகளால அல்ல, பொறுப்பின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த பெண் அடுப்பருகே அமர்ந்து மாவு பிசைகிறார். குளிர்ந்த மாவை விரைவாக இருக செய்கிறது. அதனால அவள் வேகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. தன் கைகளால மெல்லிய நூடுல்ஸ் போன்ற பட்டைகளை வெட்டுறார். இது அவர்களின் அன்றாட உணவு. எளிமையானது ஆனா இன்றியமையாதது. சில சமயங்கள்ல வெளியே பனிக்காற்று கடுமையா வீசும். உள்ளே ஒரு மெல்லிய நெருப்பு மட்டுமே எரியும். கணவன் தன் மனைவியின் கலைந்த கைகளை பற்றி கொள்கிறான். இந்த தொடுதல் வெறும் அனுதாபம் மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான பிணைப்பு. அந்த குளிர்ல விரல்கள் மறுத்து போக தொடங்கும் போது அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை தேய்த்து அவற்றை சூடாக்கி கொள்கிறார்கள். அந்த தருணத்துல அவர்களின் கண்கள்ல ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது. நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ என்னுடன் என. இந்த உயரத்துல மின்சாரம் மற்றும் வசதிகள் இல்லாம இந்த சிறிய காதல் உணர்வு தான் அவர்களுக்கு வாழ்வதற்கான வலிமையை கொடுக்கிறது. இதுதான் அந்த தருணம். அப்போது அவர்கள் பல சிரமங்கள் இருந்தாலும் ஆனா ஒருவருக்கு ஒரு ஆதரவு அதை விட பெரியது என்பதை இருவரும் உணர்கிறார்கள். இதற்கிடையில 2 சிறுவர்கள் மலைகளுக்கு மத்தியில குதிரைகள்ல முன்னேறி செல்கிறார்கள். காற்று பலமாக வீசுகிறது. பாதை கடினமாக உள்ளது. ஆனா அவர்கள் நிற்காம தொடர்கிறார்கள். இது வெறும் பயணம் மட்டுமல்ல என்பதை அவர்கள் அறிவார்கள். இது ஒரு பொறுப்பு. வழியில அவர்கள் யாரையும் சந்திப்பதில்லை. வெற்றி நிலமும் பரந்த மலைகளும் மட்டுமே. சில நேரங்களில் குதிரை குளம்படிகள் அல்லது பழைய டயர் தடங்கள் போன்ற இதற்கு முன்பு யாரோ இங்கு கடந்து சென்றதை குறிக்க அடையாளங்களை அவர்கள் காண்கிறார்கள். ஆனா இந்த தடங்கள் ஒரு குறுகிய தூரத்துக்கு மட்டுமே சென்று பின்னர் மறைகிறது. அவர்கள் அந்த பாதையை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். ஒரு வறண்ட ஆற்றுப்படுகை, பின்னர் ஒரு உயரமான செங்குத்து பாறை, அருகே ஒரு திருப்பம். அவர்கள் அதையெல்லாம் மனப்பாடம் செய்து விட்டார்கள். தவறுக்கு இடமில்லை. அதை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆனா இளைய குழந்தை இன்னும் தன் சொந்த உலகில மூழ்கியிருக்கிறது. அது நாய்க்குட்டிகளுடன் விளையாடுகிறது. இந்த நாய்க்குட்டி வெறும் விளையாட்டுக்கு மட்டுமல்ல, இரவில இந்த நாய்க்குட்டி வளர்ந்து வீட்டை பாதுகாக்கிறது. ஒரு அந்நியரோ அல்லது காட்டு விலங்கு
விலங்கு நெருங்கினா அவ உடனடியா எச்சரிக்கும். அந்த பெண் தண்ணீரை எடுக்க தயாராகிறா. வீட்டுல தண்ணீர் ஆதாரம் இல்ல. அவள் தினமும் தண்ணீர் எடுக்க செல்ல வேண்டும். அவள் காலி பிளாஸ்டிக் கேன்களை சுமந்து செல்லும் ஒரு கழுதையுடன் நடக்கிறார். இந்த பாதை எளிதானது அல்ல. அவள் அடிக்கடி சரிவுகள்ல ஏற வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையுடன் எடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு சிறிய வழுக்கல் கூட கடுமையான காயத்தை ஏற்படுத்தக்கூடும். சற்று தொலைவில் ஒரு சிறிய நீர் ஆதாரம் அமைந்துள்ளது. ஒரு இயற்கை ஊற்றுதான் அவர்களின் நீர் ஆதாரமாக இருக்கிறது. அவள் அதை சார்ந்திருக்கிறார். அவள் கேன்களை நிரப்பி அவற்றை கழுதையின் மீது வைத்துவிட்டு மெதுவாக திரும்புகிறார். இந்த நேரத்துல அவள் தொலைவில் உள்ள மலைகளை நோக்கி பார்த்தபடி ஒரு கணம் நிற்கிறாள். சத்தமோ அவசரமோ இல்ல. ஒருவேளை இந்த மௌனத்தில் தான் அவள் தன் வாழ்வின் உண்மையை உணர்கிறாள். மாலை வேளையில இரு சிறுவர்களும் திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களிடம் டீசல் நிரம்பிய கேன்கள் உள்ளது. இது அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. இறங்கும் போது பாதை இன்னும் ஆபத்தாகிறது. ஏனென்றால் இப்போது அவர்கள் குதிரையின் சமநிலையை பராமரிக்க வேண்டும். அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் இளைய குழந்தை அவர்களை பார்த்து ஓடுகிறது. அவன் முகத்துல மகிழ்ச்சி தெளிவாக தெரிகிறது. இங்கே சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய மகிழ்ச்சியாக மாறுகின்றன. குடும்ப தலைவரும் அவர்களை பார்க்கிறார். அவர் எதுவும் சொல்லவில்லை. ஆனா அவர் முகத்துல திருப்தி தெரிகிறது. இந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பது எளிதாக இருக்கவில்லை. மாலையில வெப்பநிலை மீண்டும் குறைய தொடங்குது. அந்த பெண் அடுப்பில் சமைக்க தொடங்குகிறார். இந்த இரவு உணவு எலும்புகளுடன் கூடிய இறைச்சி. அவள் அதனுடன் கையால் செய்யப்பட்ட நூல்டுசியும் தயாரிக்கிறார். அடுப்பருகே அமர்ந்து அவள் சமைக்கிறார். அவ்வப்போது குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறார். இதுதான் அவளுடைய அன்றாட வழக்கம். அவள் சோர்வாக இருக்கிறார். கைபேசிகள் இல்ல, தொலைக்காட்சி இல்ல, கவனச்சிதறல்கள் இல்ல. குடும்பம் மட்டுமே. இந்த ஆழ்ந்த இருளிலும் அமைதியிலும் குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் விழும்போது அந்த சிறிய இடத்துல கணவன் மனைவிக்கு இடையே ஒரு தனித்துவமான அரவணைப்பு பரவுகிறது. வெளியே கடும் குளிருக்கும் உள்ளே எரிய நெருப்புக்கும் இடையில அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாகிறார்கள். சில நேரங்களில் இந்த நெருக்கம் குளிரில் இருந்து தப்பிப்பதற்காக மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் இல்லாத குறைய நிரப்புவதற்காகவும் இருக்கிறது. இந்த குளிர் இரவுகளில் ஒருவருக்கொருவர் கைகளில் அணைத்துக் கொண்டு வாழ்வதற்கான காரணத்தை தரும் உணர்வுபூர்வமான மற்றும் உடல் ரீதியான பிணைப்பை அவர்கள் உணர்கின்றனர். இது வெறும் உடல் உறவு அல்லது உடல் ரீதியான இணைப்பு மட்டுமல்ல, இரு உயிர்களின் கடைசி புகலிடம். ஒருவேளை இதுதான் இந்த முழு வாழ்க்கையையும் தொடர்ந்து இயங்க வைக்கிறது. மலைகள்ல இரவு முழுமையாக சூழ்ந்துள்ளது. இந்த உயரத்துல இருள் என்பது ஒளியின் பற்றாக்குறையை மட்டுமல்ல, ஒரு வித்தியாசமான அழுத்தத்தையும் தருகிறது. சுற்றியுள்ள அமைதி மிகவும் ஆழ்ந்தது. ஒருவரின் சொந்த மூச்சு விடும் சத்தம் கூட அசாதாரணமாக தோன்றுகிறது. எங்கும் ஒளி இல்ல, மனித நடமாட்டம் இல்ல. குடிசையின் சுவர்கள் தொடர்ந்து மோதும் குளிர்ந்த காற்றின் குறுமையான சத்தம் மட்டுமே கேட்கிறது. இந்த இருள்ல திசை அர்த்தமற்றதாக இருக்கிறது. இந்த நேரத்துல யாராவது வெளியே சென்றால் சில நிமிடங்கள்ல அவர்கள் தங்களை முழுமையாக இழந்துவிடக்கூடும். வீட்டுக்குள்ள அடுப்பின் மங்கலான நெருப்பு மட்டுமே ஒரு ஆதரவாக உள்ளது. அதன் மென்மையான வெப்பமும் ஒளியும் எப்படியோ முழு அறையையும் தாங்கி பிடிக்குது. ஒரு சோர்வான நாளுக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்குள்ள உரையாடல் மிக குறைவாகவே உள்ளது. ஏனென்றால் இங்கே வார்த்தைகளை விட செயல்களே உறக்க பேசுகிறது. ஒவ்வொரு முகமும் அதன் சொந்த போராட்டத்தின் கதையை சொல்கிறது. மேலும் ஒவ்வொரு உடலும் இந்த வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. திடீரென வெளியே கட்டப்பட்டிருந்த நாய்களின் குறைப்பு சத்தம் கேட்கிறது. மேலும் ஒட்டுமொத்த சூழலும் முற்றிலும் மாறுகிறது. இங்கே இந்த சத்தம் ஒரு சாதாரண எதிர்வினை மட்டுமல்ல, அது ஏற்படக்கூடிய ஆபத்தின் ஒரு சமிஞ்சை தான். வீட்டின் தலைவர் உடனடியா எழுந்திருக்கிறார். ஒரு கணம் கூட தாமதிக்காம அவர் கதவை நோக்கி நகர்ந்து வெளியே செல்கிறார். குளிர்காற்று அவர் முகத்துல நேராக தாக்குகிறது. அவன் இடைவிடாமல் சுற்றிலும் பார்க்கிறான். இந்த இருள்ல எதுவும் தெளிவாக தெரியவில்லை. ஆனா எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை அனுபவம் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவன் சில நிமிடங்கள் வெளியே நின்று ஒவ்வொரு சத்தத்தையும் கவனமாக கேட்கிறான். எந்த விலங்கும் நெருங்கவில்லை என்றும் எந்த அந்நியனும் சுற்றி திரியவில்லை என்றும் அவன் உறுதியாக நம்புகிறான். இங்கு ஒரு சிறிய தவறு கூட முழு குடும்பத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும். தற்போதைக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று அவன் உறுதியாக நம்பியதும் அவன் உள்ளே திரும்புகிறான். ஆனா அதே விழிப்புணர்வு அவன் முகத்துல நிலைத்திருக்கிறது. இது ஒரு இரவு மட்டுமல்ல, இது ஒவ்வொரு இரவின் ஒரு பகுதி. மெதுவாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உறங்க தயாராக தொடங்குகிறார்கள். அதே அறையில மீண்டும் போர்வைகள் விரிக்கப்பட்டு அனைவரும் படுத்துக் கொள்கிறார்கள். தாய் தன் இளம் குழந்தைய தன் அருகில் இழுத்து குளிரில் இருந்து பாதுகாக்க தன் உடலின் அரவணைப்பால போத்துகிறாள். இது இங்கு ஒரு அவசியமான ஒன்று. சிறு குழந்தைகளை தனியாக தூங்க விடுவது ஆபத்தானது. தந்தை படுப்பதற்கு முன் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்வது போல அறையை சுற்றி பார்க்கிறார். அந்த பார்வையில அவருடைய முழு பொறுப்பும் தெளிவாகிறது. இங்கு எந்த பாதுகாப்பு அமைப்பும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. ஏதாவது நடந்தா அதை அவர்தான் கையாள வேண்டும். ஆனா அது ஒரு இதமான அமைதி அல்ல, மாறாக ஒவ்வொரு கணமும் நிச்சயமற்ற தன்மையை மறைக்கும் ஒரு அமைதி. அது வெளியே காற்றின் ஓசை, தூரத்தில் விலங்குகளின் சலசலப்பு மற்றும் அவ்வப்போது கேட்கும் நாய்களின் மெல்லிய ஊழ. இவைதான் இந்த இரவின் உண்மையான ஒலிகள்.
காலை வந்தவுடன் இந்த சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது. இங்கு ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு நாளும் சமமாக கடினமாக இருக்கிறது. குளிர், வேலை மற்றும் பொறுப்பு, இந்த மூன்று தான் இந்த வாழ்க்கையின் அடித்தளம். இங்கே பிறந்த ஒரு குழந்தை அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்படுகிறது. அது என்னவாக ஆக விரும்புகிறது என்றோ அல்லது எங்கே செல்ல விரும்புகிறது என்றோ அதனிடம் கேட்கப்படுவதில்லை. அதன் உலகம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. மலைகள், விலங்குகள் மற்றும் அதே தினசரி போராட்டம். அது பள்ளிக்கு செல்வதில்லை, அதற்கு வெளி உலகத்தை பற்றி அனுபவம் இல்லை. படிப்படியாக அதுவே அதன் யதார்த்தமாகிறது. நண்பர்களே, இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி. தண்ணீர் மற்றும் இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு இந்த பனிக்கட்டி நகரத்தில் உங்கள் குடும்பத்துடன் நீங்க வாழ நேர்ந்தா இந்த குடும்பத்தை போல புகார் கூறாமல் உங்களால் உயிர் வாழ முடியுமா? உங்க கருத்தை பதிவு செய்யுங்க.